மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 19 வயதிற்குட்பட்ட ஆசிய கிண்ணத்துக்கான போட்டிகள் இப்பொழுது துபாயில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் குழு ஏயின் 10வது போட்டி நடைபெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணிக்கும் மலேசிய 19 வயதுக்குட்பட்ட அணிக்கு இடையிலான போட்டி இன்றைய தினத்தில் துபாயில் ஆரம்பமாயிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாணல் சுற்றி வெற்றி மலேசிய 19 வயதுக்குட்பட்ட அணி தமது அணியை முதலாவதாக களத்தெடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் இந்திய அணி ஆரம்ப துடுப்பாட்ட மாத்ரே அணியின் தலைவராகவும் இந்தியாவுக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவர் அதிரடியான ஆட்டத்தை தொடர்ந்து அனுப்பக்கூடிய 7 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 14 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் தன்னுடைய விக்கெட்டை விட்டுக் கொடுத்திருந்தார். இந்திய அணி 1.3 பந்து வீச்சில் 21 ஓட்டங்களுக்கு முதலாவது விக்கெட்டை இழந்திருந்தது. ஒரு முனையில் வைபவ் சூரியவன்சி அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த வழக்கில் விகான் மல்ஹோத்ரா 7 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறினார். சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வைபவ் சூரியவன்சி இன்றைய தினத்திலும் அதிரடி காட்டி 26 பந்துகள் 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். ஏற்கனவே அரைச்சதத்தை பெறும் போது 49 ஓட்டங்கள் 2 ரன் அவுட் முறையில் இருந்து தப்பித்து பிழைத்தார் என்பது குறிப்பிடத்த அதிர்ஷ்டவசமாக தப்பித்திருந்தார். என்றாலும் 50 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பெரிய ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அவருடைய ஆட்டம் இழப்பு ரசிகர்களுக்கு மாற்றமாக அமைந்திருந்தாலும் 10.3 பந்து வீச்சில் 87 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி. 4வது விக்கெட்டுக்காக வேதன் திரிவேடி மற்றும் அபிஜன் குண்டு 181 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 209 இரட்டிச்சத இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வேதன் திரிவேடி பொறுப்புடன் ஆடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 ஓட்டங்கள் 7 அடங்களாக 90 ஓட்டங்களை அபிஜன் குண்டுவோடு சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை அமைத்திருந்தார். அவர் 90 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து சதத்தை பெற முடியாமல் வெளியேறியிருந்தார். அதன் பின்னதாக அருணேஷ் பங்காளி 5 ஓட்டங்கள், கானிக்ஸ் சௌஹான் 4 ஓட்டங்கள் அடங்களாக 14 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தோடு கிலான் பட்டேல் 2 ஓட்டங்கள், தீபேஷ் தேவேந்திர ஆட்டம் இழக்காது 2 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் அபிஜன் குண்டு இன்றைய தினத்தில் விக்கெட் காப்பாளராக சிறப்பாக இன்றைய தினத்தில் துடுப்பாட்ட வீரராகவும் 125 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 17 6 ஓட்டங்கள் 9 அடங்களாக 209 ஓட்டங்களை இரட்டைச்சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்த ஆட்டம் இழக்காது முகமது அக்ரமுடைய 48வது பந்து ஊரிலே அதிரடி காட்டியிருந்தான். 6 ஓட்டங்கள் 3 4 ஓட்டம் 3 இடங்களாக அந்த பந்து 29 ஓட்டங்கள் பெறுவதற்கு முக்கியமான காரணமாக அபிஜன் குண்டு அமைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 50 பந்து ஊர்களிலே இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி 7 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 408 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இந்த போட்டித் தொடரிலே பெறப்பட்ட 2வது 400 ஓட்டங்களையும் இந்திய அணி பெற்றுக் கொடுத்தது. முன்னதாக UAE அணியோடு 433 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததே சிறப்பான ஒரு இந்திய அணியின் ஓட்ட எண்ணிக்கையாக இருந்தது. ஆகவே 2வது 400 ஓட்டங்களை கடந்திருக்குமை குறிப்பிடத்தக்கதாகவே மலேசியா 19 வயதுக்குட்பட்ட அணி சார்பாக முகமது அக்ரம் 10 ஓவர்களில் 85 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளையும் சத்னகுமாரன் 100 ஓட்டங்களை கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சிலே. அதன் பின்னதாக ஜஸ்வின் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியோடு சத்னகுமாரனும் 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். மலேசிய 19 வயதுக்குட்பட்ட அணிக்கு இமாலய இலக்கு 409 ஓட்டங்கள் நினைக்கப்பட்டிருந்த வழக்கில் 32.1 பந்து வீச்சில் 93 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகள் இழந்து 315 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய துடுப்பாட்ட வீரர் பங்கி 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 35 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுக்க பெட்ரோ 13 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதில் தீபேஷ் தேவேந்திரா 7 பந்துகளில் ஓட்டமட்ட ஒரு பந்து ஒரு வீசி 22 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதவ் மோகன் 2 விக்கெட்டுகளையும் மற்றும் கிஷான் குமார் சிங், கிலான் பட்டேல், கௌசிக் சௌகான் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சிலே.
இந்த சிறப்பான ஒரு வெற்றியின் மூலம் ஏ குழுவிலே இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி 3 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் 2 போட்டிகளில் பங்கேற்று ஒரு தோல்வி ஒரு வெற்றி அடங்கலாக 2 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியில் சிறப்பாக தொடர்படுத்த ஆடி 125 பந்துகளில் ஆட்டம் இழக்காது 209 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த அபிஜன் குண்டு இன்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச்சோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுல்லை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.